மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா, தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களில் ஒரு பேரணி நடக்கும்போது பரப்புரை பேரணி வந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததா திமுக ஆட்சியில் இருந்ததா, இந்த ஒப்பீடு தவறானது. மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருக்குது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்திருக்கிறார். இங்கே ஒத்துழைக்க மறுப்பது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார்? ஆட்களை உதவினாரா, கல்லெறிந்தாரா, வன்முறையை தூண்டினாரா, அதனால் போலீஸ் லத்திச்சார்ஜ் நடந்து துப்பாக்கி சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா? இதுதான் அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து. அது ஸ்டாம்பேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள், கூட்ட நெரிசலில் திறந்திருக்காங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர் 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனால் 10 பேர் 15 பேர் இருக்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டிருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி, நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து தப்பிக்க முயற்கிறாங்க. அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தது மேலே மற்றவங்களாம் ஏறி மிதிச்சு ஓடுறதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அதை போய் மறைச்சி அதில் ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி கொள்வதும், இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும்.